கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் உண்மையாகவே இதுவரையிலும் ஒவ்வொரு நாளும் நம்ம தியானிக்கிறோம். இந்த நாள் ஆண்டவர் உங்களை பத்திரமா ஒரு பிள்ளையை போல, ஒரு தகப்பன் எப்படி பிள்ளையை சுமக்கிறது போல, தாய் எப்படி பாதுகாக்கிறோம், அதே போல ஆண்டவர் உங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொள்ளுவார். எரேமியாவுக்கு எழுதின புஸ்தகம் 40வது அதிகாரத்தில் 4வது வசனத்தில் பாருங்கள். இப்போதும் உன் கைகளில் இருந்து விடப்பட்ட விலங்குகளை, கைகளில் இடப்பட்ட விலங்குகளை இன்று நீக்கி போட்டேன். என்னோட கூட பாபிலோனுக்கு வர உனக்கு நன்மையாய் தோன்றினால் வா, நான் உன்னை பத்திரமாய் பார்த்து கொள்ளுவேன். கடந்த 6 மாதமாக உங்களை பத்திரமாய் பாதுகாத்த கர்த்தர் இந்த மாதத்தில் இனி வருகிற நாட்களில் மிகுந்த பத்திரமாக எந்த வெயிலினுடைய உக்கிரகங்களை உங்களை ஆட்கொள்ளாதபடி, வெப்ப அலைகள் உங்களை ஆட்கொள்ளாதபடி, உங்கள் கைகளில் சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா கைகள் கட்டப்பட்டது போல் இருக்கும். பணப்பிரச்சனை அப்படி இருக்கும். சிலர் கேஸில் இருப்பீங்க, நீதிமன்றத்தில் உங்கள் வழக்குகள் இருக்கும். சில அலுவலகத்தில் பார்த்தா நம்மளை டீஃபால்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. சில சமயங்களில் பார்த்தா நம்மளை டார்ச்சர் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்படி ஒரு ஒரு விடுதலை இல்லாத ஒரு சூழலில் நீங்கள் கட்டப்பட்டிருக்கிறீங்கன்னா உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, உங்கள் கைகளில் இருந்த கட்டுகளை எல்லாம் கலத்திட்டார். கர்த்தர் உங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொள்வார். ஏன்னா ஏசாயா 46ல் 3வது வசனத்திலையும் 4வது வசனத்திலையும் அழகாக சொல்லி இருக்கிறார். உன் தாயின் வயிற்றில் தோன்றுவது முதல், உன்னை ஏந்தி உன் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உன்னை தாங்கினேன், முதிர் வயது வரைக்கும். எவ்வளவு அழகா சொல்ல, நிறை மயிர் வட்டும் உன்னை தாங்குவேன், இனி மேலும் ஏந்துவேன். இதுவரையில் நீங்க அப்படி இருந்திருக்கலாம். யோசேப்பு விலங்கிடப்பட்டவனாய் சிறைச்சாலையில் கொண்டு போகப்பட்டான். வானபாத்திர காரணத்தை கேட்டான் பாருங்க, நீ வாழ்ந்திருக்கும் போது என்னை நினைத்துக்கொள், உன்னை நான் விடுதலை பண்றதுக்கு தேவ சமூகத்துல ஜெபித்தேன், மறந்துட்டான். ஆனால் கர்த்தர் அவனை விடுவித்த போது அவன் முகசவரம் செய்யப்பட்டு வேறு வஸ்திரம் கொடுக்கப்பட்டு விலங்குகள் கட்டு அவிழ்க்கப்பட்டு 2வது ஸ்தானத்தில் உயர்த்தினது போல இந்த நாள் உங்களை உயர்த்துகிற கர்த்தர் இருக்கிறார். ஏன்னா அவர் உங்களை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளுகிற கர்த்தர். சங்கீதங்களின் புஸ்தகம் 78வது சங்கீதத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா அற்புதத்தின் தேவன் எவ்வளவு நல்ல வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கார் தெரியுமா? ஏசாயா சங்கீதங்களின் புஸ்தகம் 78வது அதிகாரம் 53வது வசனத்தில் பாருங்க, அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழி நடத்தினார். இஸ்ரவேல் ஜனங்கள் பயப்படாதபடிக்கு பத்திரமாய் வழி நடத்தினார். செங்கடலை பிளந்தார், யோர்தானை பிளந்தார். அழக பகல மேகஸ்தானத்திலும் இரவில் அக்னி ஸ்தம்பத்திலும் வழி நடத்துவார். இந்த தேவன் உங்களை பத்திரமாய் நடத்துவார். எஸ்ரா வழியில ஜாமானங்கள் ஆலயத்தை கட்டுறதுக்கு அலங்கத்தை கட்ட கேட்க வைக்கப்பட்டான், கொண்டு போறது வைக்கப்பட்டான். கர்த்தர் அவனுக்கு எல்லாவற்றிலும் பாதுகாப்பாய் தூதனை அனுப்பி பாதுகாத்தது போல ஆண்டவர் உங்களுடைய காரியங்களில் இந்த நாளில் பாதுகாப்பார். உங்களுடைய கட்டுகள் கலக்கப்படுகிறது. பதவி உயர்வு பெற போறீங்க. தடைப்பட்ட பணம் உங்களை தேடி வரும். உங்களுடைய எல்லாவற்றிலும் இந்த நாள் ஜெயத்தின் நாளாக இருக்கும் என்று வாழ்த்துரைக்கிறேன். எங்கள் நல்ல தகப்பனை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளுகிற கர்த்தர் போக்கிலும் வரத்திலும் பகலில் மேஸ்தம்பத்தில் இரவில் அக்னிஸ்தம்பத்தில் வழிநடத்துங்க. சுகத்தோடு ஜெயத்தின் நாளாயிருக்க, ஜெயத்தை பெற்றுக்கொண்ட நாளாயிருக்க கிருபை செய்யும் நல்ல பிதாவே, ஆமென்.